அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பாதுகாப்பு துறையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது சிவிலியன் போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்மி ஆர்டினன்ஸ் கார்ப்ஸ் சென்டர்லேருந்து இராணுவ ஆயுத தொழிற்சாலை செகந்திராபாத்லேருந்து தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடியே ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பதிவில் இதுக்கான முழுமையான தகவலையும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எலிஜிபிலிட்டி நேஷ்னாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியன், நேபாள், பூட்டானை சேர்ந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 3ல் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 4ல் உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். போஸ்ட் அண்ட் கேட்டகரி, அதுக்கான பே ஸ்கேல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஆரில் 10 வேக்கண்டும், யூடபிள்யூசியில் 1 வேக்கண்டும், ஓபிசியில் 5 வேக்கண்டும், எஸ்சியில் 2 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கண்டும், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 19 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 5ல் 29,200லேருந்து 92,300 வரைக்கும் பே பண்ணுவாங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதை பொறுத்த வரைக்கும் யூஆரில் 12 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 2 வேக்கண்டும், ஓபிசியில் 7 வேக்கண்டும், எஸ்சியில் 4 வேக்கண்டும், எஸ்டியில் 2 வேக்கண்டும், டோட்டலாக 27 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 2ல் 19,900லேருந்து 63,200 வரைக்கும் பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் மோட்டார் டிரைவர். இது யூஆரில் 3 வேக்கண்டும், ஓபிசியில் 1 வேக்கண்டும், டோட்டலாக 4 வேக்கன்சி இதில் இருக்குது. இதற்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 2ல் 19,900லேருந்து 63,200 வரைக்கும் பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெலி ஆப்ரேட்டர் கிரேடு 2. இதில் யூஆரில் 7 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 1 வேக்கண்டும், ஓபிசியில் 3 வேக்கண்டும், எஸ்சியில் 2 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கண்டும், டோட்டலாக 14 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 2ல் 19,900லேருந்து 63,200 வரைக்கும் பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்மேன். இதுக்கு யூஆரில் 102 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 24 வேக்கண்டும், ஓபிசியில் 66 வேக்கண்டும், எஸ்சியில் 37 வேக்கண்டும், எஸ்டியில் 18 வேக்கண்டும், டோட்டலாக 247 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 2ல் 19,900லேருந்து 63,200 வரைக்கும் பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் ஜாயினர். இதில் யூஆரில் 5 வேக்கண்டும், ஓபிசியில் 1 வேக்கண்டும், எஸ்சியில் 1 வேக்கண்டும், டோட்டலாக 7 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான பே லெவலுமே பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 2ல் 19,900லேருந்து 63,200 வரைக்கும் பே பண்ணுவாங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டர் அண்டு டீகரேட்டர். இதுக்கு பொறுத்த வரைக்கும் யூஆரில் 4 வேக்கண்டும், ஓபிசியில் 1 வேக்கண்டும், டோட்டலாக 5 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 2ல் 19,900லேருந்து 63,200 வரைக்கும் பே பண்ணுவாங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ். இதில் யூஆரில் 7 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 1 வேக்கண்டும், ஓபிசியில் 2 வேக்கண்டும், எஸ்சியில் 1 வேக்கண்டும், டோட்டலாக 11 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 1ல் 18,000லேருந்து 56,900 வரைக்கும் பே பண்ணுவாங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன் மேட். இதில் யூஆரில் 159 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 38 வேக்கண்டும், ஓபிசியில் 105 வேக்கண்டும், எஸ்சியில் 58 வேக்கண்டும், எஸ்டியில் 29 வேக்கண்டும், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 389 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 1ல் 18,000லேருந்து 56,900 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இது ஒரு சிவிலியன் போஸ்ட் அப்படின்றதுனால இதற்கு டிசபிலிட்டிஸுமே எலிஜிபிள் தான். அவங்க சொல்லிக்கக்கூடிய ஒரு சில டிசபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ன விதமான டிசபிலிட்டிஸ் அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். போஸ்ட் வைஸாமே இதை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான பிடிஎஃப் நான் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். இவ்வளோ வேகன்சியில் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பர்டிகுலராக வேகன்சி கிடையாது. மொத்தமாக சதர்ன் ரீஜனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சவுதர்ன் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்டும் வரும். ஜேஓஏ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 வேக்கண்டும், டெலி ஆப்ரேட்டர் கிரேடு 2க்கு 2 வேக்கண்டும், ஃபயர்மேனுக்கு 47 வேக்கண்டும், எம்டிஎஸ்க்கு 1 வேக்கண்டும், ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு 40 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதான் நம்முடைய சதர்ன் ரீஜனுக்கான வேக்கன்சி. போஸ்ட், அதற்கான ஏஜ் லிமிட், அதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் அசிஸ்டன்ட். இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு டிசிப்ளினில் நீங்கள் ரெகக்னைஸான யூனிவர்சிட்டி அல்லது ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். அந்த பர்டிகுலர் ட்ரேடில், அதாவது டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா டிப்ளமோ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அதாவது டைப்பிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 35 வேர்ட்ஸ் பர் மினிட் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா 30 வேர்ட்ஸ் பர் மினிட் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த டைப்பிங் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் மோட்டார் டிரைவர். இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணிவிட்டு சிவிலியன் டிரைவர் லைசன்ஸ் ஆஃப் ஹெவி வெஹிக்கிள்ஸ் நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் இந்த டிரைவிங்கில். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2. இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th + 12th வந்து முடிச்சிருக்கணும். கம்பல்சரியாக நீங்கள் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சியாக பிபிஎக்ஸ் போர்டை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிசரபிள் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஃப்ளூவன்சியாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்மேன். இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார்பெண்டர் அண்ட் ஜாயினர். இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சுட்டு 10th + ஐடிஐ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ட்ரைனிங், இல்லை அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் தான். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டர் அண்ட் டீகரேட்டர். இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். 10th முடிச்சுட்டு அந்த பர்டிகுலர் ட்ரேடுக்கான ஐடிஐயும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ். இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். டிசரபிள் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவான ட்ரேடில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிசரபிள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் ஓகே தான், இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன் மேட். இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு போதுமானது தான். இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. இந்த ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் பாரான கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான போஸ்ட், அதற்கான ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபையிங் டெஸ்ட் இருக்கும். இந்த குவாலிஃபையிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவே சேஞ்ச் ஆகிட்டு தான் வரும். எந்தெந்த போஸ்ட்டுக்கு இந்த குவாலிஃபையிங் டெஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா JOA. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி டைப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா 35 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணணும். இல்லை அப்படின்னா 30 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து ஹிந்தியில் டைப் பண்ணணும் கம்ப்யூட்டரில். இதுதான் உங்களுக்கான குவாலிஃபையிங் டெஸ்ட். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா CMD. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்மேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு தான் குவாலிஃபையிங் டெஸ்ட். எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டாக ஃபிசிக்கல் இருக்காது. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். இதில் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். அடுத்து செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 81.5 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்ஸ் பண்ணால் 85 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 50 kg இருக்கணும். அடுத்து ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேண்டிடேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 6 மினிட்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 8 minutes 26 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணால் போதும். இதே இது நீங்கள் ESM கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 40 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 7 minutes
11 செகண்ட்ஸுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 63.5 கேஜியை நீங்கள் தூக்கிட்டு 183 மீட்டரை 96 செகண்டுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2.7 மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங் ஜம்ப் வந்து தாண்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 3 மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் ரோப் வந்து நீங்கள் ஏறணும். நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார்பெண்டர் அண்டு ஜாயினர். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஃபர்னிச்சரை மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டர் அண்டு டீகாப்ரேட்டர். இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே பெயிண்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதான் உங்களுக்கான குவாலிஃபையிங் டெஸ்ட். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன் மேட். இதற்கான குவாலிஃபையிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஃபிசிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் ரன்னிங்கை 6 மினிட்ல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 50 கேஜிஸை நீங்கள் தூக்கிட்டு 200 மீட்டரை 100 செகண்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதே இது இஎஸ்எம் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 40 இயர்ஸ் ஃப்ளோ வந்து 1.5 கிலோமீட்டர் ரன்னிங்கை 7 மினிட் 11 செகண்டுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 50 கேஜியை பார்த்தீங்க அப்படின்னா 200 மீட்டரை 2 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி 40 to 45 அபோவ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் ரன்னிங்கை 8 மினிட் 26 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 50 கேஜியை தூக்கிட்டு 200 மீட்டரை 3 மினிட் 45 செகண்ட்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நான் சொன்ன போஸ்ட்டுக்கெல்லாம் குவாலிஃபையிங் டெஸ்ட் வந்து இப்படி இருக்கும். அடுத்து ஸ்டேஜ் 2வில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் வந்து இருக்கும். இதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமெரிக் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு 150 வினாக்கள் 150 மதிப்பெண்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் உங்களுக்கான தேர்வு வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 12th லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுவுமே சேம் தான். ஆனால் சிலபஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து ரொம்பவே லென்த் ஆயிடுச்சு, அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் சொல்லலை. இது கிராஜுவேஷன் லெவலுக்கான சிலபஸ், இதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் https.aocrecruitment.gov.in அப்படின்றதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி இதற்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 30 நவம்பர் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிசம்பர் 2024 22 டிசம்பர் 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபை லேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.